வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஆனா பலராலும் அதிகம் கவனிக்கப்படாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல பார்க்க போறோம். சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல வடக்கே அமைஞ்சிருக்கிற இந்த அழகிய கடலோர ஊரோட பேரு பழவேற்காடு. ஆங்கிலத்துல இத புள்ளிக்காட் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு காலத்துல இந்த ஊர் எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நிஜமாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சென்னைக்கு இவ்வளவு பக்கத்துல இப்படி ஒரு சர்வதேச வரலாற்று புதையல் ஒளிஞ்சிருக்குன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? நாம எல்லாருமே நம்ம சென்னையோட பிரம்மாண்டத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிரம்மாண்டத்தோட நிழல்ல மறைஞ்சு போன ஒரு கால பயணத்துக்கு தான் உங்களை நான் கூட்டிட்டு போக போறேன். இது ஏதோ சாதாரண ஊரோட கதை இல்லைங்க. பல பேரரசுகள் வந்து போன ஒரு உலகளாவிய மையத்தோட கதை. சரி, முதல்ல பழவேற்காட்டோட சுவாரஸ்யமான வரலாறு என்னன்னு பாத்துரலாம். பழவேற்காடு ஏதோ நேத்து இன்னைக்கு உருவான ஊர் கிடையாது. சங்க காலத்துல இருந்தே இது கடல் வாணிபத்துல ஒரு முக்கிய இடமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு காலத்துல இங்க வாணிகம் கொடிகட்டி பறந்துச்சு. ஆனா நிஜமான ஒரு திருப்புமுனை 16ஆம் நூற்றாண்டுல தான் நடந்துச்சு. முதல்ல போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து டச்சுக்காரர்ல வந்து இறங்குனாங்க. 1609ல டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இங்க ஒரு பெரிய கோட்டையவே கட்டி அவங்களோட மெயின் பிசினஸ் சென்டரை உருவாக்குனாங்கன்னா பாத்துக்கோங்களேன். நவீன காலத்துக்கு ரொம்ப முன்னாடியே இது ஒரு இன்டர்நேஷனல் ஹப்பா இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இவ்வளவு பெரிய சர்வதேச வர்த்தக மையம் அப்புறம் எப்படி காணாம போச்சு? அங்கதான் ஆங்கிலேயர்கள் உள்ள வராங்க. அவங்க மெட்ராஸ், அதாவது நம்ம சென்னைய ஒரு பிரம்மாண்டமான துறைமுக நகரமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. சென்னையோட அந்த அசுர வளர்ச்சியால பக்கத்திலே இருந்த பழவேற்காடு அதோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சது. பிசினஸ் எல்லாம் அப்படியே மெட்ராஸ்க்கு மாறிடுச்சு. இது வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. அடுத்து பழவேற்காட்டோட ஏரி மற்றும் இயற்கை வளங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2. இந்த நம்பரை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பழவேற்காடு ஏரி ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய உவர்நீர் ஏரி. ஒரு காலத்துல இந்த இடம் மிகப்பெரிய துறைமுகமா சிறந்து விளங்கினதுக்கு இந்த பிரம்மாண்டமான ஏரி தான் ஒரு மிக முக்கிய காரணம். இந்த ஏரியால வெறும் தண்ணி மட்டும் இல்லைங்க, இது ஒரு அற்புதமான இயற்கை உறைவிடம். இதனாலேயே உலகம் முழுக்க இருந்து வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்க இருக்கிற சரணாலயத்துக்கு வலசை வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகளும் பறவை ஆர்வலர்களும் இங்க தேடி வர்றாங்க. இயற்கையோட அழகு அப்படியே கொட்டி கிடக்கிற ஒரு பொக்கிஷம் இது. இப்போ அங்க இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிற பழங்கால வரலாற்று சின்னங்கள் என்னென்னு பார்க்கலாம். முக்கியமா சொல்லணும்னா இந்த டச் கலரு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி டச்சுக்காரர்கள் எப்படி இந்த இடத்த ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சியா அமைஞ்சிருக்கு. காலனித்துவ ஆட்சியோட ஒரு மௌனமான நினைவூட்டல் அப்படின்னே இதை நாம சொல்லலாம். அதே மாதிரி பழவேற்காடு கலங்கர விளக்கம். பல நூற்றாண்டுகளா கடலோடிகளுக்கு வழிகாட்டியா இருந்த இந்த லைட் ஹவுஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்த கடற்கரைக்கு ஒரு அழகிய அடையாளமா இருக்கு. இங்க வர்ற சுற்றுலா பயணிகளை இது ரொம்பவே ஈர்க்குது. வரலாறு தாண்டி பழவேற்காட்டோட ஆன்மீக மற்றும் கலாச்சார மையங்கள் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். இங்க இருக்கிற பெரிய பள்ளிவாசல்ல ஒரு நிழல் கடிகாரம் இருக்கு. அதாவது சூரியனோட நிழலை வச்சு ரொம்ப துல்லியமா நேரத்தை கணிக்கிற ஒரு பழங்கால அறிவியல் கட்டமைப்பு இது. பழவேற்காடு வெறும் பிசினஸ் பண்ற இடமா மட்டும் இல்லாம அந்த காலத்திலேயே அறிவியல் தொழில்நுட்பத்திலையும் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்ததா கோட்டை குப்பம் மகிமை மாதா கோவில். கடலோர பகுதியில வாழ்ற கிறிஸ்துவ மக்களோட மிக முக்கியமான வழிபாட்டு தலம் இது. இங்க வருஷா வருஷம் நடக்கிற திருவிழா ரொம்பவே ஸ்பெஷல். கடலோர மக்களை ஒன்னு சேர்க்கிற ஒரு பெரிய கலாச்சார நிகழ்வாவே இது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது போக பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோயிலும் இங்க இருக்குங்க. எத்தனையோ கால மாற்றங்கள் வந்தாலும் இந்த ஊரோட ஆழமான ஆன்மீக அடையாளமா இந்த கோயில் இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நின்னுட்டு இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய வரலாறு கொண்ட இந்த ஊர்ல இன்றைய மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாப்போம். இன்னைக்கு பழவேற்காட்டுல பெரும்பாலும் மீனவர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஆந்திரா எல்லைக்கு பக்கத்துல இருக்கிறதால தமிழ் அப்புறம் தெலுங்கு இந்த 2 கலாச்சாரங்களோட ஒரு சூப்பரான கலவையை இங்க நம்ம பார்க்க முடியும். மொழி எதுவா இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கையும் சரி தொழிலும் சரி எல்லாமே ஒட்டுமொத்தமா இந்த கடலையும் ஏரியையும் சுத்தி தான் அமைஞ்சிருக்கு. நாம இப்போ இந்த விளக்க தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல சர்வதேச வாணிப தலைநகரமா இருந்த ஊர் அப்புறம் சென்னையோட அசுர வளர்ச்சியால தன் பெருமையை இழந்துச்சு. ஆனா நாளைக்கு மீண்டும் பழவேற்காடு ஒரு முக்கிய மையமா மாறுமா? அதிகாரமும் புவியலும் எப்போதுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறதெல்லாம் இதோட வரலாறு நமக்கு சொல்லுது. அமைதியான ஏரி, வரலாற்று சின்னங்கள், உழைக்கிற மக்கள்னு தன் கடந்த கால பெருமைகளை எல்லாம் சுமந்துகிட்டு எதிர்காலத்தை நோக்கி அமைதியா காத்துக்கிட்டு இருக்கு பழவேற்காடு. இந்த தொகுப்பு உங்களுக்கு பல புதிய விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இந்த வரலாற்று பயணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல சந்திப்போம்.